வணக்கங்க. சிஏடி வில்லேஜ் குக்கிங் சேனல். ஆமாங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறது இல்லைங்க, மேட்டூர் மீனுங்க. ஆமாங்க, மேட்டூர் மீனில் மேட்டூரில் வந்து பார்த்திங்கன்னா அணைக்கட்டு முனிப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது சொல்லாங்க. அந்த காலத்தில் வெள்ளைக்கார ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிச்சிருக்காங்கன்னா, அவங்களாம் கிறிஸ்டின் தாங்க அதிகம் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயேசுநாதர் தான் கும்பிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் நம்மளுடைய அணைக்கட்டு முனிப்பனை வந்து அணை கட்டும் போது இந்த முனிப்பனை தூக்காத அந்த இடத்துல ஒரு அற்புதமாக அந்த முனிப்பனை அப்படியே வச்சுருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தனே சொன்னாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்து மக்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டின் அவங்க அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க தான் இருந்திருக்காங்க. அப்படி இருந்துமே கூட அந்த அணைக்கட்டு முனியப்பனா அதே இடத்துல சிறப்பாக வச்சுருக்காங்க. அதோட பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க, இப்போ மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் டேமில் இருக்கக்கூடிய மீன்லாம் இப்படி சிறப்பாக எல்லாம் பொரித்து எல்லாம் நேற்றாக வச்சுருக்காங்க. இதை நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. மீன், நண்டு, இந்த மாதிரி மீன்லாம் விதவிதமாக. ஆமாங்க, அந்த மீன்லாம் அந்த மாதிரிங்க. அப்படி இருந்தாலுமே கூட நம்மளுடைய மேட்டூர் டேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த முனிப்பு இருக்குது இல்லைங்களாங்க, மேட்டூர் முனிப்பம், அணைக்கட்டு முனிப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து ஆங்கிலேயர் காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய முனிப்பனை வந்து அகற்ற முடியலையாங்க. ஆமாங்க, அப்படி அகற்ற முடியாத காரணத்தினால தாங்க அந்த முனிப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேட்டூர் அணைக்கட்டு முனிப்புனா அதே இடத்துல வச்சு இது பண்ணி வச்சுட்டாங்க. அதை எடுக்க முடியாததுனால. ஆமாங்க, இப்போ அந்த முனிப்பனுக்கு வந்து அணைக்கட்டு முனிப்பனுக்கு வந்து அங்கே வரக்கூடிய மக்கள்லாம் வந்து பொங்கல், கோழி பொங்கல், கெடா பொங்கல், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சுட்டு அவங்க அங்கேயே சமைச்சு நீட்டாக அழகாக பார்த்திங்கன்னா போய் நம்மளுடைய காவேரி தண்ணியில் குளிச்சுட்டு வந்து மேட்டூர் டேம் தண்ணியில் குளிச்சுட்டு அங்கேயே தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சமைச்சு நீட்டாக சாப்பிட்டு பார்க்குள்ளே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து தாங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே. வாங்க நாமளும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேட்டூர் டேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாங்க. ஆமாங்க, இதுதாங்க நம்மளுடைய அணைக்கட்டு முனிப்பு பண்ணணும்னு சொல்லக்கூடிய நம்ம அணைக்கட்டு முனிப்புகள் உள்ளே தாங்க இருக்குது. அங்கே தாங்க திருப்பி போக போகிறாங்க. ஆமாங்க, இங்கே மேட்டூர் டேமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தங்கி லாட்ஜெலாம் இருக்குங்க. எங்கள் லாட்ஜெல்லாம் தங்கி இருந்துட்டு எல்லாமே ஆல்ட்டு போட்டு இருந்துட்டு தாங்க எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ஆடி 18 இந்த மாதிரி முக்கியமான டைம்கள்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1,00,000 2 லட்சம் பேர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெள்ளம், மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வராங்களாங்க. ஆமாங்க, இப்போ நான் பார்க்கக்கூடிய மரம் வந்து பார்த்திங்கன்னாங்க, இது வந்து நம்முடைய அணைக்கட்டு முனியப்பனுடைய இந்த மரத்துக்கு அடியில் தாங்க அணைக்கட்டு முனியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியே இருக்குது. இந்த மரம் வந்து மிகப்பெரிய ஒரு மரமாக இருக்குதுங்க. அந்த லைனில் இருக்கக்கூடிய கடைங்க, மீன் கடை, இந்த மாதிரி பழம், தேங்காய், ஹோட்டல், இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறையா கடை இருக்குங்க. ஆமாங்க, இதில் போகிறவங்களாம் வாங்க வாங்கன்னு வரவேற்பு எல்லாருக்கும் விருப்பப்பட்டு போய் சாப்பிட்லாங்க, வரவேற்புவாங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க, நம்ம ஹோட்டலில் சாப்பிடுங்க, நம்ம கடையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கூவி கூப்பிடுவாங்க. ஆமாங்க, ஒரு அற்புதமான ஒரு ஏரியா தாங்க இது. என்ன தான் பணம் காசு செலவு பண்ணாலும் இந்த மாதிரி கூப்பிட்டு நமக்கு சாப்பாடு போடுறவங்க யாருன்னு இருக்காங்க. ஆமாங்க, மேட்டூரில் அற்புதமாக நடந்துகிட்ருக்குங்க. இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள், அந்த கோயிலெல்லாம் பொங்கல்லாம் வச்சுட்டு இந்த பொங்கலில் வந்து கோழி, கேடா இந்த மாதிரிலாம் வச்சு வெட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. சமைச்சு சாப்பிட்டு ஒரு காலையிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க, நேராக உள்ளே பார்க்குக்கு போகிறாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு உள்ளே அலோடு இல்லைங்க. பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள்லாம் கொண்டு உள்ளே போடக்கூடாதுங்கிறதாங்க நம்மளுடைய அரசுடைய கட்டுப்பாடு. அது மட்டும் இல்லாத உண்மையால் இருந்தாங்க, நம்ம உள்ள கொண்டு போய் மாசுபடுத்தக்கூடாதுங்க. நம்ம பார்க்கு உள்ளே கொண்டு போய்ட்டு தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருள், காகிதம் அதுமாரிலாம் போடக்கூடாது. ஆமாங்க, இருந்தாலும் பாருங்கள், நம்மளுடைய இப்போ அணைக்கட்டு முனிப்பனுக்கு வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தரிசனம் பண்ணுறாங்க. தரிசித்து பார்த்திங்கன்னா கற்பூரம், பத்தி வச்சு இந்த மாதிரி தீபாராதனைலாம் செஞ்சுட்டு, எலுமிச்சங்காய் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தரிசனத்தை முடிச்சுட்டு தாங்க போயிட்டு அவங்க சாப்பிட்டு ரெடி பண்ணுறாங்க. இது பாருங்கள், நம்ம அணைக்கட்டு முனிப்பன் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த தண்ணி போகக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே. ஆமாங்க, இது மிகவும் சிறப்பான ஒரு கோவில்னு சொல்லலாங்க. ஆமாங்க, ஒரு அற்புதமான ஒரு கோவில். நம்மளுடைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் அதனுடைய நிலைப்பாடுகள் மாறாமல் அணைக்கட்டு முனியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கோவில் வந்து பார்த்திங்கன்னா விளங்குற இவர் தாங்க நம்மளுடைய அணைக்கட்டு முனியப்பன் சொல்லக்கூடியது. ஆமாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூசாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தனியாக இருக்காங்க. பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா அணைக்கட்டு முனியப்பன் ஸ்பெஷலாக பக்தர்கள் நிறையா இருப்பாங்க போல இருக்குங்க. அவங்க நிறையா வராங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுறாங்க ஃபுல்லாக. அவங்க என்ன காணிக்கையெல்லாம் செலுத்தி என்னெல்லாம் காணிக்கை வேண்டிட்டு போகிறாங்களோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைவேறிடுறாங்க. அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரும்பி நம்ம அணைக்கட்டு முனிப்பனை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணுறாங்க. ஆமாங்க, இதுதாங்க. ஆமாங்க, சுவாமிக்கு வந்து சூடம், தேங்காய், பழம், பூ, மாலை இது மாதிரி சொல்லக்கூடிய நிறைய வகையான அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற நம்மளுடைய நேர்த்தி கடனை தீர்க்குறாங்க. அவங்க இங்கே பாருங்கள், எல்லாம் கடை, பூ எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. ஈஸியாக வந்தால் வேணுங்கிறத நம்மளுடைய நேர்த்தி கடன் தீர்க்கறதுக்காக வேண்டி அவங்கவுங்க சிறப்பான இதெல்லாம் வாங்கி நம்மளுடைய அணைக்கட்டு முனிப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வழிபாடு செய்கிறாங்க. ஆமாங்க, அது மட்டும் கிடையாதுங்க, அங்கே மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்குதுங்க. அந்த ஆலமரத்து அடியில் தாங்க இருக்குது.
பாருங்கள் இந்த தண்ணி நம்மளுடைய டேமில் தண்ணி திறந்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 120 அடி போனோடனே இப்போ குளிக்கிறதுக்காக வேண்டிய கீழே தாங்க போனால் அதில் தான் நம்ம குளிக்க போகிறோங்க. ஆமாங்க. இது பாருங்கள் அந்த 5வது கதவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 கதவணைன்னு சொல்லக்கூடிய அதிலேருந்து தண்ணி நீக்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள் அதை ஒரு 2 3 வந்துட்டு இருக்குங்க பாருங்கள் தண்ணி சிறப்பாக. ஆமாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குங்க. தண்ணி இல்லாத டைமில் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமில் தண்ணியே இல்லாமல் காஞ்சிருச்சுங்க. ரொம்ப ஒரு பள்ளத்தில் கூட நிறைய தண்ணி வந்துச்சு. ஆனால் மேட்டூர் டேமில் தண்ணியே கிடையாதுங்க. அங்கங்கே மணலில் நோண்டி ஊற்று போட்டு தான் தண்ணி குடிக்கிற நிலைமை இருந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம் மழை வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட்டூர் டேமில் வெள்ளமாக பறந்து போயிட்டுருக்குங்க. ஆமாங்க. இது ஒரு வெள்ளைக்காடான ஒரு நேரம் தாங்க இது. இதே மாதிரி காலநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. காலங்கள் அப்பப்போ மாறலாம், எப்படினாலும் நடக்கலாம். ஆமாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு இசைங்க. ரொம்ப ஒன்று கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சவுண்டுங்க. பயங்கரமாக அந்த தண்ணி போகக்கூடிய சவுண்டு ஒரு விதமானதாக இருக்குங்க. ஆமாங்க. அவ்வளோ அற்புதமாக தான் பார்த்துட்டு இருக்குங்க. வாங்க.